தமிழக சட்டமன்றத்திற்கு வரும் மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி மாநிலம் முழுவதும் தேர்தல் முன்னேற்பாடுகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. நடத்தை விதிமுறைகளை முழுமையாக அமல்படுத்துவது குறித்து அனைத்து கட்சி பிரமுகர்கள், அரசு பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கு தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். தமிழக சட்டமன்றத்திற்கு வரும் மே மாதம் 16ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதுடன் மாநிலம் முழுவதும் பறக்கும் படையினரும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற சத்துணவு பணியாளர்களுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் பங்கேற்றனர். 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்துதல், வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டு வழங்குதல் உள்ளிட்ட பணிகளின் போது தேர்தல் விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவுரை கூறப்பட்டது. இதேபோல் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்குகளில் தேர்தல் செலவினம் மற்றும் கண்காணிப்பு தொடர்பாக வங்கியாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு வ. தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் அலுவலர்கள், அரசு துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து வங்கிகளின் மேலாளர்கள் கலந்து கொண்டனர். வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகளை முறையாக கணக்கிட ஏதுவாக நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களுக்கு புதிய வங்கி கணக்குகளை அனைத்து வங்கிகளும் உடனுக்குடன் தொடங்கித் தர வேண்டும் என்றும், அனைத்து வங்கியாளர்களும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து கட்சி பிரமுகர்கள், திருமண மண்டபம் மற்றும் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி தேர்தல் அதிகாரி திரு கண்ணபிரான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த மண்டல அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு சஜ்ஜன் சிங் சவான் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மண்டல அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும், வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர்களின் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான முனைவர் நந்தகோபால் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வாக்குச்சாவடி மையம், வாக்காளர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்வதுடன் தேர்தல் பணிகளை முழுமையாக செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியரை கொண்டு தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே தேனி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் சட்டமன்ற தேர்தல் செலவினங்கள் குறித்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் செலவினங்களை கணக்கிட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், வேட்பாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலேயே தேர்தல் செலவினங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது.